அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க பாடம் பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி நஃப்ஹது வாஹிதா வஹுமிலத்தில் அர்லு வல் ஜிபாலு ஃபதுக்கதா தக்கதௌ வாஹிதா فَيَوْمَئِذٍ وَقَعَتِ الْوَاقِعَةُ وَانشَقَّتِ السَّمَاءُ فَهِيَ يَوْمَئِذٍ وَاهِيَةٌ وَالْمَلَكُ عَلَى أَرْجَائِهَا وَيَحْمِلُ عَرْشَ رَبِّكَ فَوْقَهُمْ يَوْمَئِذٍ ثَمَانِيَةٌ يومئذ تغرضون لا تخفى منكم خافية فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيه إني ظننت أني ملاق حسابيه فهو في عيشة راضية فإذا نفخ في الصور نفخة واحدة. ஆகவே குழல் சூர் ஒரு முறை ஊதப்பட்டால் வஹுமிலத்தில் அர்லு வல் ஜிபாலு ஃபதுக்கதா தக்கதௌ வாஹிதா. பூமியும் மலைகளும் உயர்த்தப்பட்டு அவ்விரண்டும் ஒரே தூளாக்கப்பட்டு விட்டால் அந்நாளில் நிகழ வேண்டியது நிகழ்ந்துவிடும். வன்ஷக்கத்தி சமாவு ஃபஹிய யௌமைதி வஹிய. வானமும் பிளந்து அது அந்நாளில் பலமற்றதாகிவிடும். வல்மலகு அலா அர்ஜாயிஹா ஃபயஹ்மிலு அர்ஷ ரப்பக ஃபௌகஹும் யௌமைதின் ஸமானியா. இன்னும் நபியே, மலக்குகள் அதன் கடை கோடிகளில் இருப்பார்கள். அன்றியும் அந்நாளில் உமது இரட்சகனின் அர்ஷை மலக்குகளில் 8 பேர் தங்களுக்கு மேலாக சுமந்து கொண்டிருப்பார்கள். 8 மலக்குகள் தங்களுக்கு மேலாக சுமந்து கொண்டிருப்பார்கள். அர்ஷை மலக்குகளில்